காஞ்சிபுரம் மாவட்டம் ஆப்பூரில் திமுக சார்பில் உறுதி முழக்க பேரணி மாநாடு இன்று நடைபெற்றது. மு.க.ஸ்டாலினின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெறும் இந்த மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சாரதா. திமுகவினுடைய உறுதி முழக்க பேரணி மாநாடு இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகில் இருக்கக்கூடிய ஆப்பூரில் நடைபெற உள்ளது. திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே பயணத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நெசவாளர்கள், விவசாயிகள், ஐடி ஊழியர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலதரப்பட்ட மக்களை இந்த பயணத்தின் போது அவர் சந்தித்துள்ளார். இந்த பயணத்தினுடைய இறுதி நிகழ்ச்சியாக இன்று இந்த உறுதி முழக்க பேரணி மாநாடு காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொண்ட மாநாடும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றது. இன்று திமுகவினுடைய மாநாடு நடைபெறுகிறது. இன்னும் சில தினங்களில் பாமகவினுடைய மாநாடு வண்டலூரில் நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாநாட்டுக்கு மக்கள் வரக்கூடிய கூட்டம், இதை கொண்டு கட்சியினுடைய பலம், இதனை அறிவதற்கான ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த மாநாட்டிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து திமுக தொண்டர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். 1 லட்சம் 2 லட்சம் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவிருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திடல் வரை வழிநெடுகிலும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. நமக்கு நாமே பயணத்தின் போது அவர் பலதரப்பட்ட மக்களை சந்தித்த போது எடுத்த புகைப்படங்கள் விளம்பரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியும் இந்த நமக்கு நாமே பயணமும் கூட திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தியே நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நேரத்தில் இந்த மாநாடு இங்கே துவங்க உள்ளது. ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து உரையாற்ற உள்ளார். அப்பொழுது தேர்தல் கூட்டணி குறித்து இன்னும் சில கட்சிகள் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, என்ன மாதிரியான தேர்தல் யுக்திகளை அவர் கொண்டு செல்ல போகிறார் என்பது குறித்தும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் சாரதா.